ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சின்ன குழந்தைங்களும் இது சாப்பிட்டாங்கன்னா வயிற்றில் எந்த பூச்சி புழுலாம் வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளுக்கு பிடிக்கலனாலும் சாப்பிட கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சமாவது சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு 2 பாவக்காவை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க விதையையும் அதோட பார்ட்டையும் நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், சென்டரில் இருக்க பார்ட் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு தக்காளி, பூண்டு நம்ம ஒன்று பாதியாக இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கோம். அண்ட் ஃபைனலி தேவையான அளவு கருவேப்பிலை. இதுதான் பொரியலுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தவா வச்சுக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம இப்போது கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஆனியனை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டை நம்ம ஆனியன் கூட ஆட் பண்ணி ஆயிலில் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவு நம்ம ஹோம்மேட் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம்.
எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கின உடனே நம்ம பாவக்காவையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 விதை மிஸ் ஆயிருந்ததை நான் இப்போ எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக இந்த மாதிரி கிளறி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது காயை நம்ம நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ மூடியை திறந்து நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். காய் வந்து முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி காய் நல்லா வெந்துடுச்சு. கலர் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, அதுவும் நல்லா சுண்டி காய் வேகட்டும். நம்ம ஒரு 2 மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த தண்ணியும் சுண்டி காய் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes விட்டு நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், காய் நல்லா குத்தி காட்டுறேன், நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம இதை பவுல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.